இன்றைக்கி நம்ம மல்லி தொயில் அரைக்க போகிறோம். நம்ம சாப்பிட்றதுக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு, அதாவது பித்தம், மண்டையில் பித்தம், இந்த வெயிலுக்கு ஒரு மாதிரி தலை சுத்து மாதிரி வர்றதுக்கெல்லாம் இந்த மல்லி தொயில் காலையில் கஞ்சி குடிக்கிறதுக்கு சாப்பாடுக்குனாலும் யூஸ் பண்ணலாம். மல்லி இது வறுத்த மல்லி, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தேங்காய், வேறு கொஞ்சம் தேவையான அளவு புளி, வெள்ளைப்பூடு. ஓகேவா? இதெல்லாம் எடுத்து நம்ம இப்போ அரைக்க மல்லி இதை பொடிசாக வெட்டிட்டுடுவோம், தேங்காய் வெட்டிக்கிடுவோம். ஓகே, மிளகாய், பச்சை மிளகாய் இதையும் எல்லாம் வெட்டி வச்சுக்கிடுவோம். ஓகே, அதில் மிக்ஸி கப்பில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடுவோம். அப்படியே மிக்ஸி கப்பில் போட்டுக்கிடுவோம். ஓகே, தேவையான அளவு வெள்ளைக்கூடு. பாருங்கள், வெள்ளைக்கூடு போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, கொத்தமல்லி போட்டாச்சு, கொத்தமல்லி இலை, வேறு இந்த தேங்காய், நம்ம மல்லி வறுத்தது, புளி. ஓகே, போட்டு அரைக்க. ஓகே, மல்லி அரைச்சாச்சு. ஓகே, பாருங்கள் எப்படி பாருங்கள். மல்லி தொயில், மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தொயில் அரைச்சி என்னென்னலாம் போடுறதுன்னு பார்த்துருங்க. அரைச்சாச்சு. ஓகேவா? தொயில் அரைச்சாச்சு. ஒரு சின்ன பபுள்ஸில் தொயில் எடுத்து வச்சாச்சு. ஓகே, நீங்களும் இதே மாதிரி நாங்கள் என்னென்னலாம் பண்ணோமோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி நீங்கள் தொயில் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. தலைவலி, இந்த பித்த வலி எல்லாத்துக்கும் நீங்கள் சாப்பாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பழைய கஞ்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அமைப்புங்க. விசேஷம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.